கர்த்தரை ஆஸ்வதிப்பாங்க. பாஸ்டர் பால் உரேஷ்குமார் அவர்கள் எனக்கு முகமுகமாய் பார்த்ததில்லை, ஆனால் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பேசியிருக்கிறோம். முன்னாடியே பாஸ்டர் இங்கே வர வேண்டியது, ஆனால் ஒரு சில காரியங்கள்னால அவரால் வர முடியாமல் போயிட்டு, ஆனால் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு நல்ல தாசன். இங்கே இன்றைக்கே ஆண்டவர் நிறைய மீட்டிங்ஸ் ஆண்டவர் ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்து ஆண்டவர் நடத்துகிறாரு. கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. ஆமேன் மினிஸ்ட்ரீஸ் என்ற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் இவர் கையிலே கொடுத்து கடந்த 18 வருஷம் அதை முழு நேர ஊழியமாக எடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக எவ்ரி Thursdays ஒரு கெல்லிஸில் வைத்து, அதாவது சென்னை பட்டணத்தில் வைத்து ஒரு மீட்டிங்கை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. பல தேசங்களில் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 தேசங்களின் பேர் என்னுடைய லிஸ்ட்டில் இருக்குது. ஆண்டவர் அப்படியாக பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிற ஒரு நல்ல தாசன். கர்த்தர் நல்ல தீர்க்கமாய் அவரிடத்தில் பேசுகிறார். நல்ல ஒரு தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு ஊழியர் என்று சொல்லி அவரை குறித்து இங்கே வேறு ஊழியக்காரங்க யூஸ் பண்ணினவங்க கூட சாட்சி கொடுத்தாங்க. எனக்கு அவரை இந்த இடத்துல இன்வைட் பண்ண வரும்போதே இவர் பேரை பார்த்தோன்னு ஓகே இவர் நம்ம கண்டிப்பாக கூப்பிடணுமே, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி நமக்கு ஸ்கெடியூலில் எல்லாம் அக்காமடேட் பண்ண முடியாமல் போயிட்டு ஒரு மாதத்துக்கு ஒருத்தங்களை எடுக்கிறது எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் எங்களுக்கு. அதன் மத்தியில் ஆண்டவர் சரியாய் நம்ம மத்தியில் கொண்டு வந்து இந்த நாளிலும் நமக்கு தேவையான வார்த்தையை கொடுப்பதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஜெபத்தோட வார்த்தைக்காக காத்திருப்போம். ஊழியரையும் கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் நம்மிடத்தில் தொடர்ந்தும் பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேங்க்யூ லார்ட். இன்று இரவு கர்த்தர் நம் மத்தியில் பலத்த காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்த ஆவியானுடைய அசைவு நம் மத்தியில் இருக்கிறது. தேவ ஆவியானவர் அற்புதமாய் ஆராதனை நேரத்தில் அசைவாடினார். நாம் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தையிலும் அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வர போகிற கிருபைகளுக்கு எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? லெட்ஸ் ஆல் ஓப்பன் our mouth and start to praise God. Hallelujah, 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 hallelujah. வானத்தையும் பூமியையும் படைத்த பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டத நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேனிலும் மதுரமான தேவன் நீர் பேசுகிற தேவநீர் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் அப்பா ஜீவனுள்ள ஜீவாதிபதி ஜீவிக்கிற உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ சொல்லி பேசுகிறது நீங்கள் அல்ல, ஓ தேவ ஆவியானவர் என்று சொல்லியிருக்கிறீரே. இன்றைக்கு எங்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தை அதிகாரத்தோட வல்லமையோட கூட அபிஷேகத்தோட கூட தீர்க்க தரிசனத்தோட புறப்பட்டு வருவதாக. எங்கள் உள்ளத்தில் இருக்கிற காயங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க, நாங்கள் படுகிற வேதனைகள் அறிந்திருக்கிறீங்க, எங்க தனிமைகள் நீங்க அறிந்திருக்கிறீங்க, எங்க வேலை ஸ்தலத்தில் போராட்டங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை விடுவிக்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களை போஷிக்கிற தேவன். இன்றைக்கு எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதி அனுப்பும்படியாய் சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாம மகிமைக்காக. முதலாவது இந்த வாய்ப்பு கொடுத்த என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதன் பிறகு அன்பு போதகர் பாஸ்டர் சார்லஸ் அவர்கள் கடந்த ஓராண்டுகளாக கர்த்தருக்குள்ளாக நாங்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறோம். ஆனால் அவர் சொன்னதைப் போல இன்றைக்கு தான் முகமுகமாய் சந்திக்க கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். இன்று இரவு தேவன் இந்த திருச்சபையும் வந்திருக்கிற மக்களையும் விசேஷ வண்ணமாய் ஆசீர்வதித்து நம் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார் என்று சொல்லி நான் கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவர்? சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தின் தேவனாக இருக்கிறார். வெளிப்பாடுகளை தருகிற தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார், ஆல்பா ஒமேகா இருக்கிறார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அவர் ஆலோசனை கர்த்தராக வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 3:14 மோசேக்கு வெளிப்படுத்தும் போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிறார். இந்த மாலை வேளையில் இந்த கூட்டத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லும்போது தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது. நம்முடைய பாரங்களுக்கு முடிவை தருகிற ஒரு தேவன், பாரங்களுக்கு முடிவை தருகிற ஒரு தெய்வம். நீங்கள் வெளி தோற்றத்தில் சிரித்த முகத்தோடு இருந்தாலும் நீங்கள் போகிற சூழ்நிலைகள் கர்த்தர் அறிவார். இந்த இடத்துல மெடிக்கல் வேலையில் செய்கிற சில சிஸ்டர்ஸ் இருக்கலாம், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய பிரதர்ஸ் இருக்கலாம், கேம்பில் நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்கள் ஃபேமிலியெல்லாம் ஊரில் இருந்து இங்கே நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கலாம்,
கர்த்தர் உங்களுடைய பாரங்களை அறிகின்றார். நீங்கள் போகிற சூழ்நிலைகளை அறிகின்றார். கடந்த 8 மாதங்களும் கண்ணின் இமையைப் போல பாதுகாத்திருக்கிறவர் இந்த 9வது மாதத்திலும் உங்களை நடத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு 7 விதமான பாரங்களை சுருக்கமாக நான் சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது பாரம் ஆபிரகாமுடைய பாரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12:1-2 கர்த்தர் அந்த மனிதனோடு பேசுகிறார். உன் இனத்தாரையும் உன் வீட்டாரையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கும் கூட நாம் பிறந்த ஊர் வேற, ஆனால் வேலை செய்து கொண்டிருக்கிற இடம் வேற. நீங்கள் ஒரு நாளாவது நினச்சிருப்பீங்களா, இந்த தேசத்தில் நான் வேலை செய்ய போகிறேன், ஒரு கார் வாங்க போகிறேன், ஒரு வீட்டில் இருக்க போகிறேன், குடும்பத்தோடு வாழ போகிறேன், சம்பாதிக்க போகிறேன்? கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் முன்குறித்திருக்கிறார், உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் அமர முடியாது, அவருடைய அழைப்பு இல்லாமல் நீங்கள் வந்திருக்க முடியாது. ஆபிரகாமுடைய பாரம் என்னென்று சொன்னால், கர்த்தர் அவருக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார், கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அதை நிறைவேறும் என்பதற்காக அவர் பிரயாசப்பட்டு தன் வாழ்க்கையை அவர் பயணித்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் பொய் உரையாத ஒரு தேவன். எத்தனை பேர் அதை சொல்றீங்க ஆமென் என்று சொல்லி? அவர் சொல்ல ஆகும், கட்டளிட நிற்கும். அதற்காக தான் அவருக்கு பெயர் உண்டு, சத்தியம் உள்ளவர். நானே வழியும் சத்தியம் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், அவர் பொய் உரையாத தேவன். அவர் சொல்லும் பொழுது அந்த காரியம் உருவாக்கப்படும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தரோட பேரை பெருமைப்படுத்தினார், அவரை ஆசீர்வதித்தார். ஆனால் அவருக்குள்ள ஒரே ஒரு பாரம் இருந்தது. அந்த பாரம் என்னன்னா, எனக்கு குழந்தை இல்லையே என்ற ஒரு பாரம். இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு பாரத்தோடு நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாய். திருமணம் ஆகவில்லை என்ற ஒரு பாரம், குழந்தை பாக்கியம் இல்லை என்ற ஒரு பாரம், நல்ல வேலை இல்லை என்ற ஒரு பாரம், விசா எனக்கு முடிந்துரும் என்ற ஒரு பாரம், எனக்கு ஒரு கார் இல்லை என்ற ஒரு பாரம், ஒரு நல்ல வீடு இல்லை என்ற ஒரு பாரம். ஏதோ ஒரு பாரத்தோட தேவ சமூகத்தில் நீ காத்து கொண்டிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரனே சகோதரியே, நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமல்ல. தேனிலும் மதுரமான திவ்ய பிரசனத்தினால் எப்படி ஆபிரகாமுக்கு தன் முகமுகமாய் சிநேகிதனை போல தேவன் பேசி அவனை பெரிய ஜாதியை ஆசீர்வதித்து முதிர் வயதில் அவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினாரோ, அதே போல காலங்கள் தாமதித்தாலும் கர்த்தருக்கு கொடுத்த தரிசனங்கள், கர்த்தருக்கு சொன்ன வார்த்தைகள், கர்த்தருக்கு சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற போற காலங்கள் வரப்போகிறது. 2024 செப்டம்பர் மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, இன்றும் 3 மாதத்துக்குள் நீ நினைக்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று சொல்றீங்க. மாத்திரம் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாம மகிமைக்காக ஆபிரகாமுடைய பாரமே எப்படியாவது என கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்வார் என்ற வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டே இருந்தார். அதே போலதான் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நிச்சயம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஊழியக்காரங்க மூலமா சொல்லியிருக்கிறாரு. நான் பைபிள் வாசிக்கும் போது வசனம் மூலமா எனக்கு அந்த வெளிப்பாடு வந்திருக்கு. எனக்கு நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுவார், அந்த பாரம் என்னுடைய வாழ்க்கையில மாறும். நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சபடியே கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. Nothing is impossible with God. இரண்டாவது, ஈசாக்கினுடைய பாரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளை தன்னுடைய மொழிகளிலே கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். அதுதான் பாரம்பரியம். ஈசாக்கினுடைய பாரம்பரியம் என்னன்னா, அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஒரு விசுவாச தந்தை. நாம் எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மொழிகளை கற்றுக் கொடுக்கிறோமோ, ஆபிரகாம் ஈசாக்குக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம், நீதிமான் விசுவாசத்தினால பிழைக்கிறான் என்று சொல்லி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. இன்றைக்கு நீங்க விசுவாசித்து தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் என் கூட பேசுவாரு, என்னை விடுவிப்பாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு, என் பாரங்கள் எடுத்து போடுவாரு, என் வியாதிகளை சுகமாக்குவாரு, நான் வந்த வண்ணமா போவதில்லை என்ற விசுவாசத்துடன் தான் இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதை கர்த்தர் உற்று கவனிக்கிறார். ஆபிரகாமுடைய விசுவாசம் தன்னுடைய ஈசாக்குக்கும் காணப்பட்டிருந்தது. ஆனால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. அந்த பஞ்ச காலத்தில் தன் வாழவே முடியாது என்ற நிலைமைக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டார். சில நேரத்தில் நம்ம கூட நம்ம நினைச்சு பார்ப்போம், கத்தார் விட்டு போயிடுவோமா, நம்ம இந்தியாவுக்கே போயிடுவோமா, எதுக்கு நம்ம கஷ்டப்படணும்,
எதுக்கு பிரயாசப்படணும், எதுக்கு நம்ம வேதனைப்படணும், ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பிழைச்சிப்போமே, ரொம்ப வருஷமா நம்ம இங்க இருந்துட்டோம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரலாம். சில பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறது. இவனும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈசாக்கு நினைத்த போது சமபூமியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ எங்கும் போக வேண்டாம், இதே தேசத்தில் இரு, உன்னை நான் 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, அதே தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையில இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதே தேசத்தில் கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். இதே தேசத்தில், இதே பட்டணத்தில், நீங்க செய்கிற வேளையில், நீங்கள் செய்கிற தொழில்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வர போகிறது. நீ எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, எந்த இடத்துல கண்ணீர் விட்டாயோ, எந்த நிலத்தில் சூழ்நிலையை இனி மாறவே மாறாது என்று சொல்லி பாரப்பட்டாயோ, அதே இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ வெட்கப்பட்ட இடத்தில் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்க போகிறார். நீ கீழாகாமல் மேலாக போகிறாய். காரணம் என்ன? உனக்குள் இருக்கிற விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. ஈசாக்குக்குள்ள இருந்த விசுவாசம் பாருங்க. அந்த பூமியில பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம தண்ணீர் பாய்ச்சி ஒரு விவசாயம் பண்ணாலும் கூட எந்த ஒரு முயற்சியும் நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ விதைய விதை, நீ விதைய விதை. இன்றைக்கு இந்த வசனமாக இந்த விதையை நாங்கள் விதைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் 30, 60, 100 உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை 30, 60, 100 ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் 1000 மடங்கு எங்களை ஆசீர்வதிப்பார். சொல்றங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் அல்ல. ஈசாக்குக்கு ஜெயத்தை கொடுத்தவர் உங்களுக்கு கொடுப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஈசாக்கை பெருக செய்தவர் உங்களை பெருக செய்வார் விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி ஹல்லேலூயா, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த மாசம் உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போறார். நீங்க எதெல்லாம் விதைச்சீங்களோ 8 மாசம், இந்த மாசம் ஒரு அறுவடையை பார்க்க போறீங்க. இப்போ நீங்க பார்க்கும்போது எல்லாம் பிளைண்டா இருக்கும், எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும், எதுவுமே முடியலன்ற மாதிரி இருக்கும். இந்த சபையை விட்டு நீங்க போகும்போது கர்த்தர் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாருன்னு விசுவாசிங்க. உங்களுக்கு செய்து கொடுக்க போறான்னு விசுவாசிங்க. நீங்க நினைச்ச காரியம் நடக்க போதுன்னு விசுவாசிங்க. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போறான்னு விசுவாசிங்க. நீ ஆசீர்வாத வாய்க்காலா இருக்க போறன்னு விசுவாசி. உன்னுடைய பாரத்தை கர்த்தர் அறிந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க. எந்த கண்மலையானவர், எஸ் ஃபாதர், என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுவோம். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எல்லா கரங்களை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக ஆராதனை உமக்கே. எஸ் லார்ட். ஆராதனை உமக்கே உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நான் ஏன் ஆராதனை அவருக்கு செலுத்துறேன்னா, என்னுடைய பஞ்சமான சூழ்நிலையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. Thank you Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மூன்றாவது, நோவா என்ற மனிதனை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய பாரம் என்னன்னு நம்ம பார்த்தோம். குழந்தை இல்லைன்ற ஒரு பாரம். குறித்த நேரத்தில் காலங்கள் தாமதித்தாலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஈசாக்கனுடைய பாரத்தை பார்த்தோம். வாழவே முடியாது பஞ்ச காலத்தில் இருந்தபோது அதே தேசத்தில் 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். மூன்றாவது, நோவாவுடைய பாரம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அந்த அசைன்மெண்ட் எப்படியாவது நான் செஞ்சு முடிச்சிடணும் என்ற பாரத்தோட 120 ஆண்டுகளாய் பேழையை உண்டு பண்ணுகிறார்.
ஊழியம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் இந்த மாதிரி ஒரு தேசத்துல திரளான மக்கள் மத்தியில ஊழியம் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அன்பு போதகரை பாஸ்டர் சார்லஸை பயன்படுத்துறாருன்னா அது ஒரு தெய்வ கிருபை. ஆதியாகமம் 6, 8, 9 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்களிலே நோவாக்கு கிருபை கிடைத்தது. கிருபை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. பக்கத்துல பார் சொல்லுங்க, கிருபை சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. The first engineer in the kingdom of the Lord is Noah. அவர் தான் முதல்ல ஒரு இன்ஜினியர். இன்னைக்கு ஒரு 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 இடத்தை கட்டணும்னா மேப் தேவை. ஆனால் ஆண்டவர் தான் அவனுக்கு விஸ்டம் அண்ட் நாலேஜை கொடுத்து இந்த பேழையை நீ இப்படி உண்டு பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் அவரோட பேசுகிறார், அந்த பேழையை உண்டு பண்ணுகிறார். பாருங்க, நோவா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பேழையை உண்டு பண்ணியே தன் ஜீவியம் முடிந்து விட்டது. அவருக்கு பிஎஃப் கிடையாது, போனஸ் கிடையாது, சேலரி கிடையாது. தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் சொன்ன காரியத்தை முடிச்சணுன்ற ஒரு பாரம், கர்த்தர் சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சணுன்ற ஒரு பாரம். இன்னைக்கு மெசேஜே பாரம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, சங்கீதம் 55:22 சொல்லுகிறது. இந்த பாரத்துடனே இந்த நோவா தன் வாழ்நாள் முழுவதும் அவர் செஞ்ச போது கர்த்தர் எப்படி தெரியுமா, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த பிளெஸிங் கொடுத்துருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? நோவா தன் வாழ்நாள் முழுவதும் அவர் தன் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்தார் சபை கட்டுவதற்காக, பேழை உண்டு பண்ணுவதற்காக. கர்த்தர் பாருங்க, 780 ஆண்டுகள் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். The Lord has given him 780 years to live a long life. அவன் 780 ஆண்டுகள். இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, ஐயா எனக்கு பிபி, ஐயா எனக்கு சுகர், எனக்கு முட்டி வலி, அடிக்கடிக்கு மயக்கம் வருது, வெயில வருது, எனக்கு மயக்கமா இருக்கு, தேங்க்யூ லார்ட், என்னால் முடியல, வேலை செய்ய முடியல, வெளியே வர முடியல, அவ்வளவு சோர்வா இருக்கு, ஏதோ ஒரு பலவீனத்தோடவே நம்ம காணப்படுகிறோம். ஆனா இந்த மனிதன் பாருங்க, கர்த்தர் புது இருதயத்தை கொடுத்து விட்டார். புதிய லிவர், புதிய கிட்னி, புதிய கண்ணு, புதிய தோற்றம். இன்னைக்கு நிறைய பேர் கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறீங்க, வெள்ளை முடி வந்துடுச்சுப்பா, தொப்பை கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சுப்பா, வயசாயிடுச்சுப்பா, இனி நம்மளால முடியாதுப்பா என்ற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம வரோம். ஆனா நோவா பாருங்க, 120 வருஷம் அவர் முடிச்சிட்டு, கர்த்தர் பாருங்க 780 ஆண்டுகள் எல்லாரும் மரிச்சும் கூட நோவா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிறார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அதுதான் மிரக்கல், அதுதான் மிரக்கல். ஏன் தெரியுமா? அவருடைய பாரம் கர்த்தருடைய சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சிடணும். யாரெல்லாம் ஊழிய பாரத்தோட இருக்கிறீங்க, தரிசன பாரத்தோட இருக்கிறீங்க, இந்த திருசபையோட இணைஞ்சு ஊழிய செய்யணும்னு விரும்புறீங்க, உங்க பாரத்தை கர்த்தர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு பரலோகத்தில் கணக்கு உண்டு. அவர் மறக்கிற தேவன் அல்ல, பல மடங்கு திரும்பி தருகிற ஒரு தேவன். இந்த மாசம் நீங்க எதெல்லாம் கர்த்தருக்காக இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சொல்லுவோம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். எஸ் லார்ட். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். எஸ் லார்ட். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். எஸ் லார்ட். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது, வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். சொல்லுவோம், வாலாக்காமல் கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். எஸ் லார்ட். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபிரகாமுடைய பாரத்தை நம்ம பார்த்தோம், ஈசாக்கனுடைய பாரத்தை பார்த்தோம், நோவாவுடைய பாரத்தை பார்த்தோம். இந்த பாரங்களுக்கெல்லாம் கர்த்தர்
எப்படி பதில் தந்தார், எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 4வது மார்த்தா மரியாளுடைய பாரம். இந்த 2 ஸ்திரீகளுடைய பாரம் என்னன்னா, என் சகோதரன் இல்லையே, என் சகோதரன் இல்லையே. நீங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே ஆண்டவர் என்ற ஒரு பாரத்துடன் அந்த பிள்ளைகள் அழுவதை வேதம் சுட்டி காட்டுகிறது. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஒருவேளை உங்க தகப்பன் இல்லாம இருக்கலாம், உங்க தாய் இல்லாம இருக்கலாம். எப்படியெல்லாம் நான் வளர்த்தாங்க, எப்படியெல்லாம் எனக்கு ஆளாக்குனாங்க. இன்னைக்கு நான் ஒரு நர்ஸா இருக்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு இன்ஜினியரா இருக்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனா இருக்கிறேன்னா, அது காரணம் என்னுடைய தகப்பன், அது காரணம் என்னுடைய தாயாருடைய ஜெபம், அவங்க அன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள். இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு அவங்க இல்லையே என்ற ஒரு மன பாரம் உங்களுக்குள்ள இருக்கலாம். வேதாகமத்தில் இந்த மார்த்தாள் மரியாளும் பாரத்துடன் அழுது கொண்டிருக்கிறதை நாம் வேதத்தில் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இவர்கள் அழுத போது ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து வந்து அவரும் ஆவியில கலங்கினார் என்று சொல்லி வேதம் சுட்டி காட்டுகிறது. நீங்க அழும்போது கர்த்தரும் உங்களோட கூட அவர் துக்கப்படுகிறவரா இருக்கிறார். ஏன்னா உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசமா இருக்கிறார், உங்களை முற்றிலும் அறிந்திருக்கிறார். உன்னுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் முற்றிலும் அறிந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தாய்க்கும் மேலானவர், தகப்பனுக்கும் மேலானவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர். இன்றைக்கு இந்த கூட்டத்திலே அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? தனிமை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறாயா? என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு பாரத்தோடு இருக்கிறாயா? இனி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எப்படி மார்த்தாளும் மரியாளையும் விசாரிக்கும்படி கர்த்தர் இடத்துல கடந்து வந்தாரோ, இன்றைக்கு இந்த சபையில உங்களை விசாரிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். உன் காயங்களை கட்டும்படி கடந்து வந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். உன் வேதனைகளை மாற்றும்படி கடந்து வந்திருக்கிறார். உன் சூழ்நிலைகளை மாற்றும்படி கடந்து வந்திருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். உனக்கு சமாதானம் கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல புத்தி உள்ள ஞானத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை நடத்த சித்தம் உள்ளவராக அவர் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடையவில்லை, பிரகாசம் அடைந்து வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியா இந்த கடந்து வந்திருக்கிற தேவ ஜனமே, நீ வந்த வண்ணமாக அல்ல, ஒரு புதிய கிருபை, புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை கர்த்தர் கொடுத்து அனுப்பி தேனிலும் வல்லமையான ஆவியானவர் உங்கள் மீது பலமாய் 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 கடந்து வரும்படியா தேவன் சத்தமுள்ளவராக இருக்கிறார். ரீபாலா கூரபா ஷிகே. அன்று மார்த்தாளும் மரியாளையும் விசாரித்து அவர் சொல்லுகிறார் யோவான் 11:25, நீ விசுவாசிக்கிறாயா? நான் உயிர்த்தெழும் ஜீவனமாய் இருக்கிறேன். பாருங்க, இந்த மனுஷனுடைய சரீரம் 3 நாட்களாக கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. கண்ணு திறக்கல, இருதயம் ஓடல, எலும்புகள் எல்லாம் நுறுங்கி போன சூழல், ரத்த ஓட்டமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மரித்து போய்விட்டார்னு சொன்னா ஒரு ஐஸ் பாக்ஸ்ல எத்தனை மாசம்னா வைக்கலாம், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு. ஆனா அந்த நாட்கள் அது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில கல்லறையில அந்த சரீரம் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். இவர்களுடைய கண்ணீரை பாரத்தை பார்த்து, நீ மெசேஜே பாரம் தான், மார்த்தாள் மரியாளுடைய பாரத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க. லாசரவே என்று அழைத்து எழுந்திரு என்ற ஒரு வார்த்தை, லாசரவே என்று கட்டளையிடும் போது அந்த மரித்து போன சரீரம் உயிரடைகிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், சில பேருடைய ஆர்கன்ஸ் ரபா குரபா ஷந்தே ஒரு மரித்து போன சூழ்நிலை இருக்கலாம். ஏதோ ஒரு ப்ராப்ளம், அது கிட்னி ப்ராப்ளமா இருக்கலாம், ஸ்டோன் இருக்கலாம், பிளட் பிரஷர் இருக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கலாம், நீ பெயின் இருக்கலாம், நெக் பெயின் இருக்கலாம். Thank you Lord, you are going under something medical things, but today the Lord is going to set you free in Jesus mighty name. The power of the Holy Spirit is going to manifest in this place because you are seeking the King of Kings and Lord of Lords. He shall do the great things for the people of God who are worshiping the living God. Today in this evening God is going to do greater things. இன்று இரவு மாலை வேளையில கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். சொல்றீங்க, கரங்களை தட்டி உற்சாகமாய். பாருங்க, மரித்து போன ஒரு மனிதனை ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில அந்த மரித்து போன சூழ்நிலை மாறுது. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க என்னோட சிச்சுவேஷன் டெட்டா இருக்கு பாஸ்டர், டெட்டா இருக்கு, டெட் சிச்சுவேஷன்ல நான் இருக்கிறேன், என் ஹோப்பே இல்லாம இருக்கிறேன். பட் ஐ அம் டெல்லிங் யூ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்க போகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பேசு, உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு, அது ஜீவன் அடையும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல பேசுகிறேன். நீங்க இழந்து போனதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவர் கொடுக்கிறவர். ஆண்டவருடைய கரமே எப்படி தெரியுமா? கொடுக்கிறவர். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீ விரும்புகிறத கொடுக்க போறாரு. உனக்கு சுகத்தை கொடுக்க போறாரு, உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போறாரு, உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறாரு.
ஆயுசு நாட்களை பெருக செய்ய போகிறாரு. உன் வயசை பார்க்காத, உடைய சூழ்நிலையை பார்க்காத, அவர் கொடுக்கிற பலனை பார். எப்படி பவுல் சொன்னாரோ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் ஒற்ற செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி, இந்த மாலை வேளையில கர்த்தருடைய உன்னதமான பலன், அபிஷேகத்தின் பலன், பரிசுத்தாவினுடைய பலன் உங்கள் மேல கடந்து வர போகிறது. இந்த மாசம் நீங்க எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு கர்த்தர் பலனை தர போகிறார். விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, அந்த மார்த்தாள் மரியாளுடைய பாரத்தை கர்த்தர் அறிந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். மரித்து போன மனிதனை உயிரோடு எழுப்பினார். உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். தேங்க்யூ. யாரெல்லாம் மரிச்சிருக்கிறாங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்களோ, அப்படி ஆத்துமா ஆண்டுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது, அவர் வரும்போது மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு தேவன். கண்டிப்பா நீங்க முகமுகமா சந்திப்பீங்க. அவங்களை நீங்க பார்ப்பீங்க. தேவ சமூகத்துல அவர்கள் தூதர்களைப் போல இருப்பதை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் அப்படி நடத்துவார். ஆதலால் நாம் ஓடுகிற ஓட்டத்தில், விசுவாச ஜீவியத்தில் இன்னும் பலனடைந்து நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் பிடித்து கொண்டு நீங்கள் ஓடும்போது, இம்மட்டும் நடத்தி வந்தவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். ஐந்தாவது, 100க்கு அதிபதியுடைய பாரம். மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் குறித்து பார்க்கிறோம். இந்த 100 அதிபதியுடைய பாரம் என்ன தெரியுமா? அவருடைய பாரமே கிடையாது. என் வேலைக்காரன் உடம்பு சரியில்லை ஐயா, எப்படியாவது ஒரு சுகம் கிடைச்சணுன்ற ஒரு பாரம். நிறைய தடவை நம்முடைய பாரத்தை தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். எனக்கு இந்த கஷ்டம்லாம் இருக்கு ஏசப்பா, எனக்கு இதெல்லாம் தேவை ஆண்டவரே, இதை தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா மற்றவங்களை குறித்து, மற்றவங்களுக்காக ஜெபிப்பதுன்றது ரொம்ப ரேர். இந்த கடைசி காலங்களில கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெப ஆவி உள்ளவர்களை எதிர்பார்க்கிறார். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், போதகர்களுக்காக ஜெபிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? போதகர்கள் தான் நமக்காக ஜெபிக்கணும். அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ பாரம் இருக்கும், எவ்வளோ கவலை இருக்கும், எவ்வளோ சோர்வு இருக்கும். ஃபோன் அடிச்சா உடனே எடுத்துடணும். ஏன் பாஸ்டர் நான் ஃபோன் அடிச்சா நீங்க எடுக்கவே இல்லை? அவரும் மனிதர் தானங்க, அவருக்கும் ஃபேமிலி இருக்குங்க, அவரும் வேலைக்கு போறாருங்க, அவரும் ரெஸ்ட் எடுக்கணுங்க. தேங்க்யூ லார்ட். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழறோம், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த 100க்கு அதிபதி அவருக்காக ஆண்டவரை தேடவில்லை, தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் அவருடைய பாரமே. கர்த்தர் பார்த்தாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைப்பா, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் பார்க்கவே இல்லை என்று சொல்லி உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்ட்டார். பாருங்க, இமெயில்லாம் இன்னைக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நொடியில சுகமாச்சு. கரங்களை தட்டுவோமா? மோர் தென் இமெயில், நானோ செகண்ட்ஸ் கூட சொல்லலாம், அதுக்கு மேலேயும். பாருங்க, ஆண்டவர் வந்து மனுஷனை பார்க்கவே இல்லை. அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்கார முகம் எப்படி இருக்கும், தோற்றம் எப்படி இருக்கும், படித்தவனா, அழகா இருக்கானா, வசதி உள்ளவனா, செழிப்புள்ளவனா, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவர் பார்த்ததெல்லாம் என்ன தெரியுமா? இவன் பாரமா கடந்து வந்திருக்கிறான், இவனுக்கு நான் அற்புதம் செய்யணும். இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருது, யாருக்காகவே நீ பாரப்படுற? அவங்க சுகமாகணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வியாதி மாறணும், அவங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, இப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக நீ பாரப்படுற. இயேசுவின் நாமத்தினால நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் ஒரு பதிலை தரப்போகிறார். சத்தம் வரலையே? போதாது, போதாது. பாருங்க, ராக்கெட் வந்து மேலே போகுதுதான், ஃபர்ஸ்ட் ஃபயர் தேவை, அப்பதான் அது மேலே போகும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் மற்றவங்களுக்கு சுகமானா நீங்க ஃபயரா இருக்கணும். கரங்களை தட்டுவோமா? அப்பதான் அவங்க சுகமாவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுவோம், புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஒருவேளை நீங்க செய்யற வேலை ஒரு ஆரம்ப அற்பமா இருக்கலாம். என்னடா சம்பளம், சம்பாதிக்கிறது எல்லாமே அப்படியே போகுது, எப்படியோ ஒரு விஷனோட நான் இங்க வந்தேன்,
வீட்டுக்கு அனுப்பணும், ஊருக்கு பணம் அனுப்பணும், நம்மளையும் பார்த்துக்கணும், பத்திலேயே அப்படின்ற ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கலாம். ஆவியானவர் பேசுறாரு, ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் சொல்லுங்க, முடிவு சம்பூர்ணமா. குறைவெல்லாம் நிறைவாகட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறைவெல்லாம் நிறைவாகட்டும். என் வறட்சி எல்லாம், என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எனக்கு என்னமோ நாங்க மட்டும் தான் பாடுற மாதிரி இருக்கு. இப்போ மியூசிக் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த சைடு பாட போகிறாங்க. நான் போய் சென்னையில் சொல்லுவேன், பா நான் போனேன்பா சபைக்கு, நான் போன சபையிலேயே இவங்க தான் நல்லா ஆராதிச்சாங்கன்னு சொல்ல போகிறேன். நீங்களாம் நம்ம ஊர் மக்கள் தானே, பாப்போமா? புதிய நாளுக்குள், எஸ் லார்ட், புதிய, எஸ் ஃபாதர், நல்லா உற்சாகமாய் புதிய. இல்லைங்க, அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க, நல்லாவே பாடலன்ட்டு. 1 2 3 4 புதிய நாள். எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ், எஸ் ஃபாதர் லார்ட். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எஸ் லார்ட், புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்த மாதிரி இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு புது கிருபை கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டி அப்பாவை நல்ல உற்சாகமாய். ஆறாவது குறிப்பு, தேவ பிள்ளைகள்லாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ நம்ம 5 பாரத்தை பார்த்தோம். ஆபிரகாமுடைய பாரம், ஈசாக்கினுடைய பாரம், நோவாவுடைய பாரம் 4வது, 5வது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாரமா இருந்தது. 6வது பாரம் முக்கிய பாரம். ஒரு விசுவாசிக்கு என்ன பாரம் இருக்கணும்? உங்களுக்கு நீங்களே கரங்களை தட்டிங்க. பாஸ்டர், your church members are so blessed. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆத்தும பாரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்மை ரட்சித்தவர் இந்த உலகத்திலே மற்றவங்களையும் ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் ரட்சிக்கும்படியா வந்தவர் ரட்சகர். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டம் போதாது, இன்னும் ஆள் அப்படியே பெருசா ஆகணும். கரங்களை தட்டுவோமா? இந்த கூட்டம் போதாது. நான் பாஸ்டர் சார்லஸ், நான் 1000 பேரை பார்க்குறேன் இந்த சபையில். நான் தரிசனம் எப்படி பார்க்குறேன் தெரியுமா? இந்த ஊழியம் இன்னும் 1000 மடங்கா பெருகணும். கரங்களை தட்டுவோமா? அவர் சொல்லணும், பாஸ்டர் என்னால் முடியலன்னு சொல்லணும். அந்த அளவுல கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். க்ளோரி. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. எஸ் லார்ட், புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். மத்திய 28 கடைசி 3 கர்த்தர் சொன்ன பிரதானமான ஒரு கற்பனை. அது எல்லாரும் செய்யணும். எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்கணும். எல்லாரும் செய்யணும். இங்க இருக்கிற எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் இருக்கீங்க. ஒருத்தர் ஒரு ஆத்தும நீங்க கொண்டு வந்தாலும் இந்த இடம் பத்தாது. கிறிஸ்மஸ் வரப்போகுது, புதிய ஆண்டு வரப்போகுது. எத்தனை நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். நீங்க ஜெபிச்சதை செஞ்சிருக்கிறாரு, நீங்க ஜெபிக்காததையும் செஞ்சிருக்கிறாரு. நீங்க கேட்டது கொடுத்திருக்காரு, கேட்காதையும் கொடுத்திருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான் மெசேஜ். சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவும் செஞ்சிருக்கிறாரு. அவருக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? அவருக்காக நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த தேசத்துல ஊழியம் செய்து கொஞ்சம் கடினம் தான், ஆனாலும்
சீடர்கள்லாம் செஞ்சாங்களே, எங்களுடைய முன்னோர்கள்லாம் பண்ணாங்களே, எங்களுக்கும் கொஞ்சம் கிருபையை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிச்சு பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுகிறாராம். நான் விசுவாசிக்கிறேன், உங்களை கனம் பண்ணுகிற நாட்கள் வந்துவிட்டது. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வந்துவிட்டது. உங்களை ஆசீர்வதிக்கிற நாட்கள் வந்துவிட்டது. நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு சாதாரணமாக நான் உக்காந்துட்டு இருக்கிறேன், இந்த விசுவாசியாக உக்காந்துட்டு இருக்கிறேன், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சத்தம் வரலங்க, என்னங்க? உங்களை கொண்டு, through you the Lord is going to do the greater things. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ரபா ஷிகே ரீமா கூரபாதியா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமல்ல. ஆத்துமா பாரம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்மஸ் நியூ இயருக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமானா நான் ஆதாயம் படுத்துவேன்னு சொல்லிட்டு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். பரலோகம் உங்களை பார்க்கிறது. ஏமேன் ஏமேன். இனியிலிருந்து இது சமையல் செய்கிற கரம் இல்லை, கார் ஓட்டுற கரம் இல்லை, வேலைக்கு போகிற கரம் இல்லை, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற கரமாக கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க போகிறார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஐயா வாழ்க நீ வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி யா வாழ்க நீ வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசுவே ஐயா வாழ்க நீ வாழ்க, உம் நாமம் வாழ்க. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசனை நேசித்தார் நான் ஆடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசனை நேசித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. சொல்லுவோம், என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி ரபாஷிக்கே, தேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் ஃபயர். ஆட்டுக்குட்டியின் ரத்த அபிஷேகத்தின் வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா.
இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. எல்லா கண்களை மூடி, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. கடைசி குறிப்பு, நம் கண்களை மூடி இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பாரம் இருந்தது, ஒரு ஆத்மா கூட அழிந்து போக விடக்கூடாது என்று சொல்லி அவர் மிகுந்த தாகத்தோடு தன் ஜீவனை கொடுத்தார், மிகுந்த வேதனையோடு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நீங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், அவர் உங்களை மறக்கவே இல்லை. இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்களின் மீது அன்பு வைக்கிறவராய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். இன்றைக்கு உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரை பார்த்து சொல்வீர்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உங்களை விட்டு நான் தூரம் போய் இருக்கிறேன்ப்பா, ஏதோ நான் சபைக்கு வரேன், அது உண்மைதான், ஆனாலும் என் ஜெப வாழ்க்கை எனக்குள்ள இல்லை, வேத வாசிப்பு எனக்குள்ள இல்லை, உபவாச ஜீவி எனக்குள்ள இல்லை. ஆண்டவரே இன்றைக்கு என் கூட நீங்க பேசிருக்கிறீங்க. ஆண்டவரே நான் பாரத்தோட கடந்து வந்திருக்கிறேன், தேவையோட கடந்து வந்திருக்கிறேன். ஓ எனக்கு சமாதானம் இல்லாம கடந்து வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும்னு வந்திருக்கிறேன், என் பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படணும், நல்லா படிக்கணும்னு கடந்து வந்திருக்கிறேன். என் கூட நீங்க பேசிருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க. நான் வந்த வண்ணமாக அல்ல, உன் மீது ஆண்டவரே என் மீது ஒரு கரம் இறங்கி வர போகிறது, ஒரு வல்லமை கடந்து வர போகிறது. கர்த்தர் என்னை அபிஷேகித்து அனுப்ப போகிறீர், என்னை அனலாக்கி அனுப்ப போகிறீர், ஷக்கீனா மகிமையினால் என்னை நிரப்ப போகிறீர், வல்லமை ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். இந்த சபையை கர்த்தர் மகிமையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஒரு புதிய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. உன் பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக. Receive it, receive it in Jesus mighty name. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் 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 ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இது பெற்றுக்கொள்ளுகிற வேளை அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். வரங்கள் வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தாகம் உள்ளவன் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு ஊற்றிக் கொண்டிருக்கிறார், ஊற்றிக் கொண்டிருக்கிறார், ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Receive it, receive it right now, right now, right now. Let the fire flow. Raba baba bala tura ba shikeri baba la riba mala tura mana di hora bala shidiri mala tura bala dara ba shande. கர்த்தர் இந்த சபை எல்லைகளை விரிவாக்க போகிறார். ரிபாபாலா தூரமான தரபா ஷிகேரிபாலா. இதோட ஒரு பெரிய ஹாலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ரிபாபாலா கூரபாலா தரபா ஷிகிரிமாலா தூரபாலாதியா. அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ரிபாபாலா தூரமான தூரபா ஷதரலாதியா. யோ ஹalleluya. இந்த சபை ஒரு மகிமையின் சபையாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ரிபாலா கூரபா ஷந்தே. அநேக ஆராதனை வீரர்களை இந்த சபையில கர்த்தர் உருவாக்குவார். ரிபாபாலா தூரபா ஷந்தே. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ரிபாபல தூரபல தூரமன தூரப ஷிகே ரிபாபல தூரபல தூரபல தரப ஷதரலதியா. right now 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 right now. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் நான் 2 நிமிஷத்துல முடிக்க போறேன். ரபல கூரபல தூரப ஷிகே. இந்த கூட்டத்துல இந்த சபையோட நான் இணைந்து ஏதாவது ஆண்டவருக்காக நான் செய்யணும், என் ஆண்டவர் பயன்படுத்தணும், எனக்கு ஒரு புது அபிஷேகம் எனக்கு வேணும், வரங்கள் வல்லமைகள் கிரியை செய்யணும், எனக்கு அந்த பாரம் தாகம் இருக்கு, ஆத்துமாக்கள் ஆதாயம் செஞ்சு இந்த சபை கொண்டு வரணும் சொல்றங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. அவங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹalleluya. ரபா கபாலா தூரபா ஷிகே ரிமாலா தூரமானா தூரபா ஷிகே. Thank you Lord, 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 thank you Jesus, thank you Holy Spirit, thank you Father. ரபாலா தூரபா ஷிகே. நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. ஹalleluya. Thank you Lord. உங்களை தொடுகிறவர் கர்த்தர், உங்களுக்கு மறுரூபத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், உங்கள் அழைப்பை கொடுக்கிறவர் கர்த்தர், உங்களை பயன்படுத்த போகிறவர் கர்த்தர். நீங்க நிற்கிற இடத்துல ஒரு வல்லமை பாய போகிறது, ஒரு அபிஷேகம் பாய போகிறது. ஓ ரபாலா தூரபா ஷிகே. நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. ஏசப்பா, நிக்கிறவங்க சொல்லுங்க. ஏசப்பா, உங்களுடைய பிள்ளையா நான் நிற்கிறேன், உங்களுடைய மகளா மகனா நான் நிற்கிறேன். என்னை நேசிப்பது நீங்க உண்மையானா, நீர் எனக்கு தகப்பன் என்பது உண்மையானா,
என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களை தொடுகிறா, கர்த்தர் உங்களை தொடுகிறா, கர்த்தர் உங்களை தொடுகிறா. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கர்த்தர் உங்களை தொடுகிறா, கர்த்தர் உங்களை தொடுகிறா. ரைட் நவ 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 ரைட் நவ. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது. அபிஷேகத்தின் ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர், அடலாக்குகிற ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். receive it receive it receive it. let the fire anointing, let the fire anointing. இப்போது அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. ஓ ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹalleluya ஹalleluya. மகிமை மகிமை மகிமை. thank you lord, thank you lord, thank you lord, thank you lord. எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம். கர்த்தர் இந்த கடைசி நிமிஷத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார், உங்களை மகிமையாய் மாற்ற விரும்புகிறார், தமது ஆவியை ஊற்ற விரும்புகிறார். தாகம் உள்ளவன் மீது ஆவியை ஊற்ற என்று சொன்னவர் இன்றைக்கு மாம்சமான யாவர் மீது தமது ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஹalleluya. பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வேளை, ஆண்டுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிற வேளை. ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ. தகப்பனே, இந்த அருமையான இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக, அவருடைய சூழ்நிலையை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் படுகிற பாடுகள், பிள்ளைகள் படுகிற வேதனைகள், அவள் விடுகிற கண்ணீர்கள், அவருடைய தனிமைகள், அவருடைய யோசனைகள், படிக்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பாரம் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கரம் இறங்குவதாக, கர்த்தருடைய கரம் இறங்குவதாக, கர்த்தருடைய ஜீவன் இறங்குவதாக. ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ. கர்த்தருடைய ஷக்கீனா மகிமை கடந்து வருவதற்காக நன்றி, கடந்து வருவதற்காக நன்றி. இப்பொழுதே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்போம். இது ஒரு எழுப்புதலின் நேரம், பரிசுத்த ஆவியை ஊற்றுகிற ஒரு நேரம். ஓ ஹalleluya. ஜெபிக்கிற மாம்சம் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் தமது கரத்தை நீட்டுகிறார், தமது கரத்தை நீட்டுகிறார். தேவ பிரசன்னம் ஊற்றி கொண்டிருக்கிறது, தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ தேவனுடைய குமாரத்தி, நீ தேவனுடைய குமாரன். இயேசு உன்னை அதிகமாக நேசிக்கிறார், ஜீவ கிரீடத்தை தர விரும்புகிறார், வஸ்திரங்களை கொடுக்க விரும்புகிறார், வரங்களை கொடுக்க விரும்புகிறார், கனிகளை கொடுக்க விரும்புகிறார், கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு புதிய தரிசனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ. Jesus, Jesus, Jesus. நன்றி 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 நன்றி. Oh, thank you Lord, 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 thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் தருகிற கிருபைக்காக நன்றி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தங்களுக்குள்ள ஒவ்வொரு விதமான பாரம் இருந்துச்சு, ஆனால் கர்த்தருக்குள்ள வேற விதமான பாரம் இருந்துச்சு. நம்முடைய பாரமும் கர்த்தருடைய பாரமும் ஒரே பாரமாய் மாறணும். ஆமென். நம்முடைய தேவைகள் 1000 இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வரும்பொழுது அதெல்லாம் ஒரே பாரமாய் மாறி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் தரணும். கண்ணை மூடி ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள ஒப்பு கொடுப்போமா. ஹalleluya. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரங்கள் ராஜா. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய பாரத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே அப்பா, நீர் நிர்ணயித்த ஒரு பாத்திரமாய் கர்த்தர்களை மாற்றி வைக்க நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் மகிமையை நடத்துவீராக. உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.